ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்ற அந்த எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம இன்றைக்கி அந்த ஆப்ஷனை எனேபிள் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஏன்னா த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் அண்டு கோல்டு, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதனால் வாய்ஸ் கிளியராக இருக்காது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குரோம் அதை டச் பண்ணி நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அதை மேலே பாருங்கள், அந்த டீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கீழே காமிச்சிங்களா ஆடு இமெயில் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேறு இமெயில் மாற்றிக்கிட்டு அப்புறம் இங்கே www.youtube-studio.com அப்படின்னு நான் ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்றது பாருங்கள், அதை டச் பண்ணாதீங்க. இங்கே இருக்குது பாருங்கள் மேலே, அதை டச் பண்ணாதீங்க. கீழே பாருங்கள் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஆப் வச்சுருந்தீங்களா, மேலே இருக்கிற அந்த யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா அந்த ஆப்குள்ளே தான் போகும். லாகின் ஆகி அந்த குரோமோ பேஜுக்கு போகாது. அதனால் கீழே இருக்கிறதுல நான் லாகின் கொடுத்துக்கிறேன். இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய சேனல் பேஜுக்கு நான் வந்துட்டேன். இங்கே வந்தீங்களா, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள், கிரியேட், அதுக்கு பக்கத்தில் சேனல் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்களா இங்கே இப்படியே ஓப்பன் ஆகும். யுவர் சேனல் யூடியூப் ஸ்வைப் அக்கௌண்ட் சிங் அவுட் அப்படின்றது. வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்களா, இந்த ஸ்வைப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்களா வேறு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இந்தாண்ட சைடில் இங்கே பார்த்தீங்களா சேனல் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கா, இந்தாண்ட பாருங்கள் ப்ரொஃபைல், என்னோடய சேனல் லோகோ அது காமிக்குதா. கீழே பாருங்கள் கண்டென்ட், அனலைட், கமெண்ட் எல்லாம் காமிக்குதா. இதில் அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம இந்த பெய்டு ப்ரொமோஷன் நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம்னா, இந்த பெய்டு ப்ரொமோஷன் எதுக்குன்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை பற்றியோ இல்லாட்டினா வேறு யாராவது ஒரு ஜாப்பை பற்றியோ ஏதாவது பற்றியோ நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த ஆட் பண்ணோம்னா நம்ம அதுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு தான் நம்ம அதுக்கு ஆட் போடுவோம். அந்த ஆடுக்கு தான் நம்ம பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம கொடுக்கணும். எதை பற்றியாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி நம்ம கொடுத்துருந்தோம்னா அதில் நம்ம பெய்டு ப்ரொமோஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா, இப்போ அந்த கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். அந்த கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போது நான் கண்டென்ட்டு கொடுத்துட்டேன். கண்டென்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் எந்த வீடியோவில், இதுதான் நான் போட்டிருக்க வீடியோஸ், நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் நான் போட்டிருக்கிற வீடியோஸ். இந்த வீடியோஸில் நீங்கள் எதில் அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் சொல்லியிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு சேனலில் என்னோடய வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதில் கண்டென்ட் ரைட்டிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஸ்பான்சர்ஸ் கண்டென்ட் பற்றி தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, மேலே பாருங்கள் டாப்பில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணிவிட்டு
லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்களா, கீழே பாருங்கள் வீடியோ டீட்டெயில்ஸ்னு மேலே காமிக்குதா, கீழே பார்த்தீங்களா மேலே அந்த வீடியோ காமிக்கும். இது பாருங்கள் கீழே வந்து ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். இது வந்து இதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை எப்படி பண்ணுறதுன்னு. கீழே வந்தீங்களா, இங்கே கீழே பார்த்தீங்களா ஷோ மோர் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுதுங்களா, இங்கே பாருங்கள் இங்கே ஷோ ஆகும். இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. கீழே கிளிக் பண்ணிங்களா, இங்கே பாருங்கள் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுதுங்களா. இதில் நிறைய இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் காமிக்குது பாருங்கள், மை வீடியோ கண்டிஷன்ஸ் பெய்டு ப்ரொமோஷன் லைக் ஏ ப்ராடக்ட் பிளான்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் ஆர் என்ரோடர்மெண்ட் அப்படின்னு காமிக்குதா. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் மை வீடியோஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குதா, அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே இருக்கிறது எல்லாம் சில செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதெல்லாம் வந்து டிக்னு காமிக்கும். ஓகேங்களா, மேலே பாருங்கள் அந்த டாப்பில் ஹாய் ஹலோ மை மேலே பாருங்கள் டாப்பில் சேவ்னு காமிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சேவ்னு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்டு ஈஸியான ஸ்டெப்பு தான். இதை பார்த்து எப்படி பெய்டு ப்ரொமோஷன் ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேலிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அடுத்தது டிஸ்க்ளைமர், அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு, வேறு ஏதாவது ஒரு லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஏதாவது ப்ராடக்டோட லிங்க்கை நீங்கள் கீழே ஆட் பண்ணுறீங்கன்னா அது ப்ளூ கலரில் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா, அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த வெரிஃபிகேஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய்ட்டு செக் பண்ணி வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வாட்சிங்.